வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். இன்றைக்கி நம்ம 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் எப்படி 21ஆம் தேதி ட்ரேட் ஆகிருக்கு, ஸோ அதுலேருந்து நம்ம என்ன டீட்டெயில் எடுக்க முடியும், ஸோ 22ஆம் தேதி எங்கே ஓப்பன் ஆகலாம், எங்கே ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணலாம், எங்கே சப்போர்ட் எடுக்கலாம், எங்கே பிக் பிளேயர்ஸ் வந்து என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக நம்ம 21ஆம் தேதி லைவ்லேயும் சரி, மார்க்கெட் வந்து அந்த லேட் ஸ்பெக்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக அவங்க அந்த 4 ஹவரோட பையிங் எக்ஸஸில் தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக அந்த 4 ஹவர் பையிங் எக்ஸஸில் தான் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பர்ஃபெக்டாக நடந்திருக்குது. அப்புறமா ஸோ நம்ம அந்த பேலன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஸோ அது எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஏ பீரியடு வந்து கிட்டத்தட்ட ஓப்பன் பண்ணி அந்த லேட் ஸ்பைக் பக்கத்தில் போய் டெஸ்ட் பண்ணி திரும்ப ஃபர்தராக கீழே டவுன் சைடு பெரிய ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் ஐபியை ரெண்டு பக்கமுமே பிரேக் பண்ணல. ஏன்னா இது பெரிய வைட் ஐபியை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஐபிக்குள்ளேயே தான் மொத்த மார்க்கெட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஐபியோட மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதுவே 250 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஓவரால் மொத்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டையே அந்த ஒரே பீரியடு கொடுத்துருச்சு. ஏ பீரியட் அதான் ஃபஸ்ட் ½ அன் அவர் 9:15 9:45 மூவ்மெண்ட்டை கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைடு வேஸ் தான் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பையிங் எக்ஸஸை முழுக்க பேலன்ஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது இனிமேல் நம்ம அந்த பையிங் எக்ஸஸ் பெருசாக அது தேவைப்படப்படுறதில்ல. ஸோ நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அப்புறமா உள்ள ரெஃபரன்ஸ் என்ன கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா இது 30 மினிட்ஸில் ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி லார்ஜர் டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன நடந்திருக்குது, அதில் ஏதாச்சும் நமக்கு ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்டுக்காக நம்ம ஒன் டேக்குள்ளதை நம்ம டைம் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதில் என்ன ரெஃபரன்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மந்த்லியோடதில் ஆல்ரெடி நமக்கு ஒரு சிங்கிள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு. அந்த சிங்கிள் ஃப்ரெண்டை ஆஃபாக டச் பண்ணிவிட்டு மீதி ஆஃப் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம அதை மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுதான் மந்த்லியோடதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். வேறு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மந்த்லியில் வேறு எதுவுமே எடுக்கலை. ஸோ அப்புறம் வீக்லி போய் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் பிரிண்ட் இருக்குது வீக்லியோட. அதையும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஹவர் சிங்கிள் பிரிண்ட், 4 ஹவர் சிங்கிள் பிரிண்ட்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வேறு 4 ஹவர்ஸில் வந்து ஒரு பிஓசி ஃபார்ம் ஆகிருக்குது. அந்த பிஓசி நான் எங்கேன்னு காட்டுறேன். அது ஏன் அங்கே பிஓசி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேங்கிற டீட்டெயில் காட்டுறேன். அதாவது கிட்டத்தட்ட என்னைக்குன்னா அது ஜூன் 3 உள்ள ஜூன் 3 அந்த வீக்கில் உள்ள ஒரு பிஓசி ஒரு பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 பீரியடு 3 இல்லை 4 பீரியடு கிட்ட ஒரு 6 பீரியடு கிட்ட பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அதோட பிஓசி சொல்ல போனால் சேம் டிபிஓ ஃபார்ம் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்தாங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 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 ஸ்டாப் ஆக்ஷனாக இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டோ ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அதையும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை விட்டால் 30 மினிட்ஸில் பார்த்தோம்னா நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் கிடைக்கும். ஸோ அதில் என்ன ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருக்கோன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னைக்கு டேவோட அந்த பையிங் டேல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் பையிங் எக்ஸஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஒரு பையிங் எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்கு நான் சாப்பிட்டேன். அதாவது என்னைக்குன்னா இது வந்து 11 ஜூனில் ஒரு 2 டிபிஓ வச்சு ஒரு பையிங் எக்ஸஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பையிங் எக்ஸஸை நான் திரும்ப மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அது போக 2 சிங்கிள் ஃப்ரெண்டு ஃபார்ம் ஆகிருக்குது. என்றைக்குன்னா ஜூன் 7 2 சிங்கிள் ஃப்ரெண்டு போட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த 2 சிங்கிள் ஃப்ரெண்டையும் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா 1 2 இந்த 2 இது ப்ளஸ் ஒரு பிஓசி இது எல்லாமே ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இந்த 7ஆம் தேதியோட பிஓசியும் அதுதான், ப்ளஸ் அதுக்கப்புறம் 10 10 11 எல்லாமே அந்த பிஓசியில் தான் ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்குது. ஸோ அங்கேருந்தால் மார்க்கெட் ஃபுல் பேக் ஆகிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிஓசி வந்து ரொம்ப வேலிடான பிஓசியாக இருக்குது. ஸோ நான் அதையும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டு. இப்போது ப்ரீவியஸ் ட்ரேடிங் ஆக்ஷன்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்டு. ஸோ ஒரு 4 ஹவர் பிஓசி இருக்குது, 6 பீரியட் டிபிஓ வச்சு. ஸோ 2 சிங்கிள் பிரிண்ட் இருக்குது, ப்ளஸ் ஒரு சப்போர்ட் லைன் ஒன்று இருக்குது. அது போக 30 மினிட்ஸ் ஒரு பையிங் எக்ஸஸ் இருக்குது. ஸோ
ஸோ டவுன் சைடு இத்தனை சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்கே வேணாலும் அவங்க ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அப் சைடை பொறுத்தவரையில் நமக்கு லேட் ஸ்பேக்காக வச்ச சிங்கிள் பிரிண்ட் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ அது போக இன்னைக்கு கிரியேட் பண்ணி வச்ச பையிங் எக்ஸஸ் ஒன்று ஓப்பனில் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 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 பீகாக் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த ஆக்சுவலாக 12 டிபிஓ வச்சு பீகாக் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பீகாக்கு கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழேயே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இவங்க இந்த அதாவது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை கொடுத்து டைரெக்டாக அங்கே கீழே வந்தாங்கன்னா இந்த பையிங் எக்ஸஸை காலி பண்ணி இங்கே சப்போர்ட் எடுப்பாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே வரைக்கும் ரெஸ்பான்சிவ் செல்லிங் பண்ணி ஸோ இங்கேருந்து இனிஷியேட்டிவ் செல்லிங் எடுத்து மார்க்கெட்டை ஃபர்தராக இங்கே சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஸோ இப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நாளைக்கு கேப் அப் ஆகி மார்க்கெட் இந்த பீகாக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து மேலே போய் இங்கே பேலன்ஸ் பண்ணுவாங்க. திரும்ப இதை பேலன்ஸ் பண்ணதுக்கான இந்த பையிங் எக்ஸஸை பேலன்ஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான். ஸோ இந்த பையிங் எக்ஸஸில் போய் ரீச் ஆகி இங்கே இனிஷியேட்டிவ் பையர் இருந்தாங்க அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை காலி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கு மார்க்கெட் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இன்றைக்கி நடந்ததில் ரொம்ப சுவாரஸ்யம்னா பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு அரை மணி நேரத்தில் தான் மொத்த ட்ரேடு நடந்திருக்கு. மற்ற நேரம் ஃபுல்லாகவே ரொம்ப சைடுவேஸ் தான். ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட கிடையாதுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஓஏ எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மணி வரைக்குமே கிட்டத்தட்ட 13 கோடி 11 கோடின்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. கால் சைடு 13, புட் சைடு 11 சொல்லி. ஸோ லாஸ்ட் 2 ஹவர்ஸில் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. 5 கோடி கவர் பண்ணிடுறாங்க. இது ஒரு 4.80 கோடி புட் சைடு கவர் பண்ணி 2 பேருமே கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா எக்ஸ்பைரினால 2மே கவர் பண்ணி ஈக்குவலாக கவர் பண்ணனாக்கல மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அதாவது 19ஆம் தேதி நடந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஜம்பும் நடக்கவே இல்லை. ஸோ 19ஆம் தேதி லாஸ்ட்டு அந்த 1 ஹவரில் நடந்த பெரிய ஃபால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சினாரி எதுவுமே இன்றைக்கி நடக்கல. ஸோ ஈவனாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸு. ஸோ நம்ம நாளைக்கு ஃபர்தராக எப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐஐடிஏ என்ன ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதையும் பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐஐ வந்து கேஷ் மார்க்கெட்டில் 5320 கோடி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ வந்து கேஷ் மார்க்கெட்டில் 4200 கோடி பொசிஷன் எடுத்துருக்குறாங்க. ஸோ திரும்ப நமக்கு அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எஃப்ஐஐ கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. டிஐ வந்து அதை மட்டும் கொடுத்து பை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐ ஓவராலாகவே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 5300, நேற்று வந்து 3411. கிட்டத்தட்ட இந்த இது வந்து டெய்லி எஃப்ஐயோட செல்லிங். இந்த மந்த் ஃபுல்லாக செல்லு தான். இது நம்ம மந்த்லி எடுத்து பார்த்தாலுமே கூட பயங்கரமாக செல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மந்த்து மட்டும் 39,600 கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. போன மந்த்லாம் 1,14,000 கோடி கிட்ட செல் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இது எஃப்ஐ எப்போ செல் பண்ணுறதை நிப்பாட்டுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் ஸ்டாப் ஆக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா ஃபர்தராக எஃப்ஐ திரும்ப பை பண்ணாலோ டிஏ 2 பேரும் சேர்ந்து பை பண்ணால் மார்க்கெட்டு அப்சைடு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி டிஏஐ வந்து பை பண்ணுறதும் எஃப்ஐஐ வந்து செல்லான ப்ரைஸில் போய் செல் பண்ணுறதும் இந்த கூத்து தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட் சினாரியோ. சரி, ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ.